கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று உலகத்தில் மனிதர்களாகிய நாங்கள் மனிதருக்குள்ளா செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத விஷயம் இன்றைக்கு அநியாயமாக இருக்கின்றது. எத்தனையோ வகையில் அநியாயங்கள் இன்று நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். அநியாயம், அட்டூழியம், ஒருத்தருடைய உள்ளங்களை நாசப்படுத்தக்கூடிய விஷயத்தில், ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களை நோகடிக்கக்கூடிய விஷயத்தில், மேலான கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நான் இவனுக்கு அநியாயம் செய்கின்றேன், என்னை யார்தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்? நான் அநியாயம் செய்தால் அது எனக்கு மாத்திரம்தான் தெரிகின்றது நினைத்த மாதிரி எத்தனையோ அநியாயங்களை, அட்டூழியங்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். மேலான கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் ஹதீஸுல் குதுஸியில் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றான். யா இபாதி, ஏண்ட அடியானே, இன்னி ஹர்ரம்து துலும், அநியாயத்தை நான் ஹராமாக்கி விட்டேன், அலா நஃப்ஸி, என்னின் மீது நான் ஒருத்தருக்கு அநியாயம் செய்வதை நான் ஹராமாக்கி விட்டேன் என்று தெளிவாக ஹதீஸுல் குதுஸியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுக்கே ரைட்ஸ் இல்ல அந்த விஷயத்துல. அல்லாஹ்வுக்கு ஹராமாக்கின விஷயத்துல இன்றைக்கு மனிதன் வந்து கையில எடுத்துக்கொண்டு எத்தனையோ மறைமுகமான முறையில் அநியாயம், பகிரங்கமாக. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஒருத்தருக்கு பழிவாங்கணும் அநியாயம், சிகரண்டு செல்லக்கூடிய சூனியத்தின் மூலமாக அநியாயம், வாழ்க்கையை பிரிக்கிறதுக்கு, இன்னொருத்தரைய வாழ்க்கையில டிவோர்ஸ் உண்டாக்குறதுக்கு, எத்தனையோ குடும்பங்களை சின்ன பின்னமாக சீரழிய வைக்கிறதுக்கு எத்தனையோ சூழ்ச்சிகளை மனிதன் யோசித்துக் கொண்டு அநியாயம் செய்கின்றான். அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயத்துல இவன் கையடிக்கின்றான். இன்னைக்கு அநியாயம் உண்டா லேசா நினைச்சிட்டு அநியாயம் செஞ்சுட்டா தப்பிச்சிடலாம். உலகத்துல யாரு பார்க்கிற, யார் எடுக்கிற, என்ன செய்யலும் என்னையே. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சொல்றான், நான் ஹராமாக்கி விட்டேன், நான் அநியாயம் செய்யறது இன்னொருத்தருக்கு. இத்தக்கும் துலும், என் மனிதா, அநியாயம் செய்றியே, அநியாயத்தினை பயந்து கொள். என்ன தெரியுமா? ஃபைன்னம் துலுமே யௌமல் கியாமா, ஃபைன்னம் துலுமாத்தி யௌமல் கியாமா, அது கியாமத்துடைய நாளில் இருளாக உன்னை வந்து பிடிக்கும். மேலான கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அநியாயம் செய்துட்டு நினைச்ச மாதிரி ரெஸ்பீட்டா வாழ்றாரு. என்னைக்கிட்ட யாரும் கேட்கலாம், என்னைக்கிட்ட யார் அடிக்கலஞ்சு, யாருக்கே எனக்கிட்ட பேசுறதுக்கு பண பலம் இருக்குது, ஆக்கள் பலம் இருக்குது, என்னைக்கிட்ட ஒண்ணு நொட்டேலாம். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, எத்தனையோ காணி பூமியில் இன்றைக்கு அவனுக்கு அநியாயம் செய்கின்றான். அதை பதுக்கி வச்சுட்டு பொய்யா ஒரு லெட்டர் அடிக்கிற அவனுக்கு காட்டுற எத்தனை பேருட்ட. கண்ணியத்துக்குரியவர்களே, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்ட உதாரணம் உண்டு. மன் ظلم கீத ஷிபரின், ஒரு கைப்பிடியேனும் ஒரு அளவுல இருந்து ஒரு துண்டனை எடுத்தியண்டா, கண்ணியத்துக்குரியவர்களே, துவ்விகஹு மின் 70 அர்தின், துவ்விகஹு மின் 70 அர்தின், நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் 7 பூமி எடுத்து அப்படியே அல்லாஹ் அவன் தோளுக்கு மேல அப்படியே போடுவான், தொங்க விடுவான். நஊது பில்லாஹ். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரிகளே, இவருக்கு சொந்தம் இல்லாத ஒரு இடத்தை வாதாரார் கிடந்து இதை எப்படியாவது சரி நான் எடுக்கணும் என்று ஆசைப்படுறாரு. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்துல பறிக்கேலும் எடுக்கேலும், உலகத்தில் எதையும் நாங்கள் சாதித்திரையேலும், ஆனா மா யல்ஃபிலு மின் கௌலின் லதைஹி ரகீபுன் அதீத். ஏ மனிதா, நீ நினைச்சு கொண்டிருக்கிறாயா நினைச்ச மாதிரி ஆடலாம் என்று ஆடிக்கொண்டிருக்கின்றாயா? உன் 2 தோல் புஜத்திலையும் 2 மலக்குமார்களை உனக்கு நான் நியமித்திருக்கின்றேன். எல்லாத்தையும் கண்காணித்துக் கொண்டு எழுதி கொண்டிருக்கின்றார்கள், பதிவேற்றில் பதிந்து கொண்டிருக்கின்றார்கள். மனிதா,
கண்ணியத்துக்குரியவர்களே, தப்பிக்க இயலுமா? தப்பிச்சிட இயலுமா? கண்ணியத்துக்குரியவர்களே, குல்லுல் முஸ்லிம் அலல் முஸ்லிம் ஹராம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்யவே கூடாத அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட விஷயம் இருக்குது. தமுஹு, ஒருத்தர அநியாயமா கொலை செஞ்சு ரத்தத்தை ஓட்ட முடியாது. ஒருத்தர் நினைச்ச மாதிரி கத்தல் பண்ண முடியாது, கொலை செய்ய முடியாது. வயிறுதுஹு, அவருடைய மான மரியாதையை கையடிக்க முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒருத்தரை பழி வாங்குறா இன்னொருத்தர போயிட்டு அவரை பத்தி கழுவினா சரி, அவரை பழி வாங்கியாச்சு. அது இன்றைய காலத்துல நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். எத்தனை பாவங்கள், அனாச்சாரங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, பாவத்தை பகிரங்கமா இன்றைக்கு எத்தனை பேர் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். நான் நினைச்சு கொண்டிருக்கிறோம் இது ரகசியம் உண்டு, ஆனா பகிரங்கமா செய்யறோம். ஒருத்தரத்தோடு இன்னொருத்தருக்கு இன்னொருத்தர் அவருக்கு போயிட்டு கொண்டே இருக்குது. பப்ளிக்கா இன்றைக்கு ஒருத்தரை கேவலப்படுத்துறா அவர்கிட்ட நாங்க பேசிட்டா அது பப்ளிக் ஆகிக்கொண்டே இருக்குது. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜத்துல் வதால வச்சு சொன்னாங்க ஒரு விஷயத்தை. சொன்னாங்க, இன்ன திமாவுக்கும் வ அம்வாலுக்கும் வ அராதுக்கும் அலைக்கும் ஹராம். சொன்னாங்க, இன்ன திமாவுக்கும், உங்களுடைய இரத்தங்கள், அம்பாலுக்கும், உங்களுடைய சொத்து செல்வங்கள், வாராதுக்கும், உங்களுடைய மான மரியாதைகள், அலைக்கும் ஹராம். யாரும் கையடிச்சிடவானாம். ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருக்கு அதுல கையடிக்கிறது ஹராம். எந்த அளவுக்கு தெரியுமா? கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா, இன்றைய நாள் எவ்வளவுக்கு சிறப்பான நாளாக இருக்கிறது, அதே போலதான் ஒருத்தருடைய மான மரியாதை, அதே போலதான் ஒருத்தருடைய செல்வம். ஹதரத் ஸல்லல்லாஹு வழங்கப்படுத்துறாங்க. சொன்னாங்க, ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா, இந்த மாதம் எவ்வளவு கண்ணியமான மாதம், இதே போல ஒவ்வொருத்தருடைய சொத்து செல்வம், அவருடைய மான மரியாதை எல்லாமே பொக்கிஷம் சொன்னாங்க. சொன்னாங்க, ஃபீ பலத்திக்கும் ஹாதா அலா ஹல் பலகத, நாளை கியாமத்துடைய நாளையில இந்த விஷயத்தில் அவர் அங்க சரணடைஞ்சாருன்னு சொன்னா, அங்க அவர் மாட்டினாருன்னு சொன்னா, ஹதரத் ஸல்லல்லாஹு கேட்பாங்க, அலாஹல் பலகத, இந்த விஷயத்தை நான் உனக்கு ஹஜ்ஜத்துல் வதால வச்சு எத்தி வைக்கவில்லையா? கண்ணியத்துக்குரியவர்களே, எச்சி துப்புரத்திலிருந்து ஆட்சி செய்ய வரைக்கும் எல்லா விஷயத்தையும் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தி தான் பேசிக்கிறாங்க. குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக சொல்லிக் கொண்டு தான் இருக்குது. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, நினைச்ச மாதிரி அநியாயம் செஞ்சுட்டு இன்னைக்கு ரெஸ்பீட்டா பேர் வாங்கிட்டீங்க. நல்ல வேண்ட பட்டியல்ல இவர் பேர் வாங்குற உலகத்தில். ஏண்டா இவருக்கு பலம் எல்லாம் இருக்குது, யாரு கேட்கலா? கிதாபுல் கபீர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரந்தத்துல இமாம் தஹபி அவங்க ஒரு சம்பவத்தை பதிவு செய்யறாங்க. இமாம் தஹபி என்றால் தங்கத்தால் ஜொலிக்கக்கூடியவர். இமாம் தஹபி, தஹப் என்றால் தஹபுன் என்றாலே தங்கம். தஹபி என்ற பட்டத்தை அவருக்கு கொடுத்தது ஒரு தங்கத்தால் ஜொலிக்கக்கூடிய ஒரு மனுஷன். அந்த அளவுக்கு முக்கியமான ஒருத்தர் தான் இமாமு தஹபி. இந்த இமாமு தஹபி என்பவர் அவருடைய கிதாபுல் கபீர் என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபுல இந்த விஷயத்தை பதிவு செய்யறாங்க. ஒரு தடவை இமாமு தஹபி அவங்க ஒரு சந்தைக்கு போய் கொண்டிருக்கிறாங்க, கொஞ்சம் பொதிகளை வாங்கறதுக்காக வேண்டி. போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் பார்க்கிறாங்க, ஒருத்தர் அங்க நின்று கொண்டிருக்கிறாரு. சொல்றாரு, மன்றானி ஃபலா யظلمن அஹதா, மன்றானி ஃபலா யظلمن அஹதா. ஏன் மனிதர்களே, என்னை சற்று திரும்பி பாருங்கள், யாரும் யாருக்கும் அநியாயம் செய்து விடாதீர்கள் என்று சத்தமிட்டு அந்த மனிதர் கூறிக்கொண்டிருக்கின்றார். இதை இமாம் தஹபி அவங்க கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மக்கள் எல்லோருமே அவர்கிட்ட ஆஜராகி கொண்டிருக்கிறாங்க, போய் கொண்டிருக்கிறாங்க. இமாம் தஹபியும் அந்த இடத்தில் போய் கொண்டிருக்கிறாங்க. போய் பார்க்கிறாங்க, இந்த ஒத்த கை இல்ல அவருக்கு. கேட்டாங்க இமாம் தஹபி அவங்க,
ஏனப்பா உங்களுக்கு இந்த நிலைமை, ஏன் உங்களோட நிலைமை இப்படி இருக்குது, கைகள் வெட்டப்பட்டு இவ்வளவு கஷ்டத்தோடு நின்று கொண்டிருக்கிறீங்களே, உங்களுக்கு என்னதான் நடந்தது என்று இமாம் தஹபி அவங்க அந்த மனிதர்கள் கேட்கிறாங்க. சொன்னாரு, அது கிஸ்ஸத்துன் இபரா, அது ஒரு படிப்பினையான ஒரு சம்பவம் ஒன்று இதுக்கு பின்னால் உள்ளதுன்னு சொன்னார். ஒரு படிப்பினையான ஒரு சம்பவம் இதற்கு பின்னால் இருந்து கொண்டிருக்குது. சொன்னாரு, நான் என்னுடைய ஊரில் பலம் வாய்ந்தவன், சக்தி வாய்ந்தவன், என்னை எதிர்ப்பதற்கு யாருக்கும் அந்த ஊரில் தைரியம் கிடையாது. அந்த அளவுக்கு நான் வீரன், அந்த அளவுக்கு தைரியம் உள்ளவன். ஒரு நாள் என்னுடைய வீட்டில் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். என்னுடைய மனைவி வந்து என்னை எழுப்பி சொன்னா, சமைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது, ஏதாவது சூக்குக்கு போய்த்து சந்தைக்கு போய்த்து எடுத்துட்டு வாங்களேன் என்று. நான் ஒரு பொதியை வாங்குறதுக்காக வேண்டி, சில பொருட்களை வாங்குவதற்காக வேண்டி அங்கே போய் கொண்டிருந்தேன். அங்க போகும் பொழுது அந்த சந்தையில் ஒன்றும் கிடைக்கவில்லை. கடல் ஓரங்களுக்கு போனேன், ஏதாவது மீன்களாவது சரி எடுத்துக்கொண்டு என் மனைவியிடத்தில் கொடுத்து அதை சமைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படியே போய்கொண்டிருந்தேன். ஒரு இடத்தில் பார்த்தேன், ஒருத்தர் மீன் கையிலே கொண்டு வந்து கொண்டிருந்தார். நான் நினைத்தேன், அந்த மனிதனிடமிருந்து இந்த மீனை நான் பறித்தெடுத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்று. அந்த வீராப்புடன் தைரியத்துடன் அவனை நோக்கி சென்று கொண்டிருந்தேன். அவன் ஒல்லியாக இருந்தான், மெலிந்தவனாக, வீரமில்ல நோஞ்சனாக நின்று கொண்டிருந்தான். அவனை நான் நெருங்கியவுடன் கேட்டேன், இந்த மீனை எனக்கு நீ தா என்று. அவன் சொன்னான், எனக்கு 4 பிள்ளைகள் இருக்குது, என்னுடைய வீட்டை சமைக்கிறதுக்கு எந்த ஏற்பாடும் கிடையாது, என் பிள்ளைகள் பசி பட்டணியுடன் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள், இதை மட்டும் நான் கொண்டு போய் சமைத்து விடுகின்றேன் என்று என்னை விட்டு விடு என்று சொன்னான். நான் அவனை ஆத்திரத்தில் அடித்து அதை பறித்து அதை நான் கொன்று வீட்டை சென்று விட்டேன். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இப்பொழுது அதை கொண்டு வைத்து சமைத்து சாப்பிட்டு விட்டு நான் வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றேன். சில நொடி பொழுதில் என்னுடைய இந்த களிமா விரல் வருத்தமாக இருக்கிறது. என்ன வருத்தம் என்று எனக்கு விளங்கவில்லை. உடனே நான் காலையில் வைத்தியரை சந்தித்து அவரிடத்தில் நான் சிகிச்சை கேட்டேன். அவர் சிகிச்சை செஞ்சுவிட்டு அனுப்பிவிட்டார். மீண்டும் அடுத்த விரல் வருத்தமாக இருக்கிறது. மீண்டும் நான் வைத்தியரை சந்தித்தேன். அவர் சொன்னார், உங்களுடைய அனைத்து விரல்களையும் எடுக்க வேண்டும், இல்லை என்றால் கிருமி முழு கையை நாசமாக்கிவிடும் என்று சொன்னார். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு நாங்க அநியாயம் செஞ்சுட்ட தப்பிக்கிறோம். குர்ஆன் சொல்லுது, மனிதா, உன்னை நான் பிடிப்பேன், பிடியண்டு நீ நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாய், இப்படி நடக்குமா என்று குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப இவருடைய 5 விரலை எடுத்தாச்சு. இப்ப வந்திருந்தா திரும்ப இயலாது, கை வருத்தமாய்க்குது. இப்ப திரும்ப டாக்டர் சொல்றாரு, இந்த மணிக்கட்டால் அவன் கையை எடுக்கணும், எடுத்தாத்தான் மிச்சம் இருக்கிற இந்த கையாவசரி பாதுகாக்க மனிதா. அதையும் எடுத்துட்டாங்க. திரும்ப போனா இந்த கையோட வெட்ட சொல்றான். திரும்ப கண்ணியத்துக்குரியவர்களே, வெட்டி இந்த கை இல்லை. சொன்னாரு டாக்டர், இந்த கையை எடுத்தாச்சு, ஆனவன முழு உடம்புலையும் இந்த கிருமி தாக்கி விட்டது, இன்னும் ஒரு சில நாட்களால் உன் விஷயம் முடிஞ்சு. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஒரு மீனை ஆசைப்பட்டு செஞ்ச அநியாயம் எவ்வளவு பாரதூரமானது. இந்த நேரத்தில் இப்ப கவலைப்பட்டு
உடனே வீட்டுக்கு ஓடி வந்து கவலையோடு இருக்கிறார். இவருடைய சிநேகித நண்பன் இருக்கிறார், உற்ற நண்பன். இவரை பார்ப்பதற்காக வேண்டி, நலம் விசாரிப்பதற்காக வேண்டி அங்கே வீட்டுக்கு வருகின்றார். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரிகளே, வந்து இப்ப கேட்டார், என்னப்பா நடந்த? நல்லா தானே இருந்தாய்? உன்னுடைய இந்த வீரத்தை பார்த்து, உன்னுடைய இந்த கட்ஸை பார்த்து இந்த ஊரை எத்தனை பேர் மதிமயங்கி இருக்கிறாங்களே, உனக்கு என்ன நிலைமை இது என்று ஆச்சரியமாக ஒரு ஆச்சரியத்திற நன்மை கேட்குகின்றான். ஏன் இப்படி இருக்குகின்றாய்? இப்ப சொல்றாரு கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப சொல்றாரு, நடந்த சம்பவத்தை தெளிவா சொல்றார். அந்த நண்பன் அவசரமாக சொன்னான், நண்பனே, நீ அவசரமாக யாருக்கு அநியாயம் செய்தாயோ அவர்கிட்ட பேசி நீ மன்னிப்பு கேளு. முதலாவது அவர்கிட்ட மன்னிப்பு கேட்காத வரையில எந்த ட்ரீட்மெண்ட்டும் எந்த டாக்டராலையும் ஒன்று செய்ய முடியாது. ஏனென்றால் அடியான் தன் அடியானுக்கு அநியாயம் செய்தால் அடியான் மன்னிக்காத வழியில ரப்பு மன்னிக்க மாட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, அவசரமாக அங்கு ஓடோடி செல்கின்றார். தேடி தேடி பார்க்கிறார். அந்த நொல்லியான மனிதன், மீனுக்கு சொந்தக்காரன், அந்த மனிதன் ஒரு மலையில் இருக்குகின்றான், பெரியோரு மலையில் இருக்குகின்றான். இப்பொழுது கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப அந்த அவரை பார்த்தோனே இவருக்கு மகிழ்ச்சி, ஏதோ மன்னிப்பு கேட்டுடலாமே. இப்ப கூப்பிட்டார், யா செய்யிதி, யா செய்யிதி, ஏண்ட தலைவனே, அவசரமா கீழே இறங்கிட்டு வா. அங்க நொல்லி என்று சொல்லி அடிச்சு அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இப்ப கூப்பிடுறாரு, யா செய்யிதி, அவசரமா கீழே கொஞ்சம் வாவாப்பா, ஒரு விஷயம் ஒண்ணு பேச காத்து கொண்டிருக்கிற, கொஞ்சம் வாவாப்பா. மேலான கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இப்ப அவர் இறங்கிட்டு வாராரு. வந்து சொன்னாரு, முதலாவதாக நீ என்னை மன்னித்து விடு. நான் உனக்கு அநியாயம் செய்து விட்டேன், உன்னை கஷ்டப்படுத்தி விட்டேன், உன்னை துன்புறுத்தி விட்டேன். முதலாவதாக நீ என்னை மன்னித்து விடு யா செய்யிதி, என்ற தலைவனே, நீ என்னை மன்னித்து விடு. அவர் சொன்னாரு, சரி, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நான் உன்னையே மன்னிச்சிட்டேன் என்று இவர் சொல்றார். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப கேட்கிறாரு, அன்றைக்கு நான் அவ்வளவு அநியாயம் செஞ்சேனே, நீ அப்ப என்ன அல்லாஹ் கிட்ட கேட்டா? ஏதோ ஒன்று கேட்டுத்தானே இருக்கணும், நீ இவ்வளவு கஷ்டப்படுற நாள். இப்ப சொன்னாரு, இப்ப அந்த ஒல்லியான மனிதர் இப்ப சொன்னாரு ஒரு விஷயத்த, நான் அல்லாஹ் கிட்ட வேற ஒன்றையும் கேட்கல, நான் அல்லாஹ் கிட்ட வேற எந்த ஒன்றையும் செல்லல, அல்லாஹ் கிட்ட துஆ ஒன்று செஞ்சேன். என்ன துஆன்னு தெரியுமா? அல்லாஹும்ம இன்ன ஹாதா தக்வி அலா ضعفி பிகுவதிஹி வஸல்பனி மா ரஸக்தனி ظلما فارني قدرتك فீ. ஒரு துஆ ஒன்று செய்றாரு, யா அல்லாஹ், அவனை பெரிய பலசாலியை நினைத்துக் கொண்டிருக்கின்றான். யா அல்லாஹ், அவன் நான் பெரும் பலசாலி, என்னை இந்த ஊர்ல அடிக்கிறதுக்கு யாரும் இல்லை என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கின்றான். யா அல்லாஹ், ஆனால் நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் அவனை விடவும் பலசாலி அல்லாஹு காதிர், நீ தான் அவனை விட பலசாலி என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். யா அல்லாஹ், உன்னுடைய சக்தியை, உன்னுடைய காதிரை யா அல்லாஹ் இவன் நீ அவசரமாக காட்டு. சுப்ஹானல்லாஹ், எப்படியான ஒரு துஆ, எப்படியான ஒரு துஆ. அப்படியே தேய்ச்சி பெய்து அப்படியே நின்று சொன்னாரு, அவர காலில் விழுந்து சொன்னாரு, நாம் அல்லாஹு காதிர், இது சக்தி வாய்ந்தவன் நினைச்சாரு, நான் தான் அடக்கி ஆளக்கூடியவன், எனக்கிட்ட யார் நொட்டேரா நினைச்சாரு. இப்ப சொல்றாரு, காலுக்கிட்ட விழுந்து அல்லாஹு காதிர், அந்த அல்லாஹ் தான் சக்தி வாய்ந்தவன். சொல்றாரு, நஹ்னு துஆஃபா, நாம எல்லாருமே பலகீனமானவன் தான், நாம எல்லாமே பலகீனமானவன் தான்.